என்ன நம்ம ஆர்டர் பண்ணது வரவே இல்ல. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கத்துல ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க. யாருக்கு உங்க குட் மார்னிங்? நான் ஆர்டர் பண்ணணும், வரவே இல்ல. லேட் ஆகுது. அதே வந்து கொடுப்பீங்க. ஓகே சார், கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ, யார்கிட்ட சிக்கிடும் தெரியலையே. லைன்ல நிக்கணுமா? ஹலோ, அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போக முடியாதனாலதான் என்னெல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் போய் லைன்ல நிக்க முடியாதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். மறுபடியும் போய் லைன்ல நில்லுன்றா. சார் சார் சார், இது அந்த லைன் இல்ல, இது போன் லைன், போன் கால் லைன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். அதெல்லாம் தெரியாது, நான் ஆர்டர் பண்ணி இப்ப வந்து கொடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு இப்ப வந்தா. இப்ப உங்களால வெயிட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. லாஸ்டா கேக்குறேன். முடியாது. முடியாதுன்னா போடா. நான் வாடா போடான்ற. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் இந்த ஏரியான்னு தெரியுமா? பார்க்கதான் டீசெண்டா இருக்கேன். வாயை ஓபன் பண்ண அவ்வளவுதான். என்னங்க கத்துறீங்க? கஸ்டமர் கேர்னா வழக்கம் போல நாங்க தானே கத்துவோம், நீங்க கேட்டு தானே இருப்பீங்க. இப்ப என்ன நீங்களா கத்துறீங்க? நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க ஆபீஸ்ல வந்து காட்டினா உங்க வேலை போயிரும் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணிவியா? பண்ணு. இது நம்ம வீட்டு அட்ரஸ். இப்ப பசங்க உன்னோட வீட்டுக்கு வேணா இரு. அழாதான் என்ன அப்படிலாம் வீட்டு பக்கம் வந்துடாதீங்கண்ணா. அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க, வீட்டுல சாப்பாடு இல்ல. அதான் ஒரு முட்டை தோசை ஆர்டர் போட்டேன். 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. உனக்கு பசிக்குதுன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? இரு கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு சொல்றேன். அண்ணா, டெலிவரி பர்சன் உனக்கு ரொம்ப நேரம் போன் பண்ணி இருந்திருக்கான். நீ என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினதுனால அவன் பார்சல வீட்டு வாசல் வச்சுட்டு போயிருக்கான். போய் தின்னு. ஓகேண்ணே. டேய், எங்க ஆன்லைன் ஃபுட் ஆப் ஆர்டர் செய்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் ரேட்டிங் கொடுக்கவும். அப்படியே மாறிட்டாங்க.